நண்பர்களே, இன்னைக்கான டாப் 5 சினிமா அப்டேட்ஸ் என்னங்கிறத பார்த்தா இந்த வீடியோல நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த அடிப்படையில முதலாவதா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடிப்பின் நாயகரான நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல மட்டுமே 130 கோடிக்கு மேல வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படி தான் சொல்லியாகணும். இத நான் ஏன் வந்து சொல்றேன் அப்பன்னா, இப்ப நீங்க ரெட்ரோவா எடுத்துக்கோங்க, கங்குவாவ எடுத்துக்கோங்க, எதற்கும் துணிந்தவன் படமா எடுத்துக்கோங்க. ஓவராலே வந்து பார்த்தீங்கன்னா, 100 கோடிக்கு மேல வசூல் பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. பட் நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படம் தமிழ்நாட்டில மட்டுமே 130 கோடி மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே 130 கோடினா ஓவராலாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 250 கோடி கிட்டத்தட்ட கிராஸ் பண்ணியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு தரமான கம்பேக் படமாக நம்ம சூர்யா அவர்களுக்கு கருப்பு திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்களுடைய கர திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் மே 28ஆம் தேதி வந்து ரிலீஸ் வந்து ஆகப்போகுது. ஸோ இந்த திரைப்படத்திற்கு தியேட்டர்ஸில் அந்தளவு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, போர் தொழில் மாதிரி கர திரைப்படமும் ஒரு மாஸ்டர் பீஸான திரைப்படம் தான். அந்த எலெக்ஷன் சினாரியோ அந்த டைம் வந்து இருந்தனால யாருமே இந்த படத்தை மதிக்கல அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அதனால் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்காதவங்க ஓடிடியில் மே 28ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் இந்த திரைப்படத்தை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கார்த்தி அவர்களுடைய 30வது திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாண் சங்கர் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் வந்து பண்ண போறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, மேட் அப்படிங்கிற படம் மூலியமா கொஞ்சம் ஃபேமஸ் வந்து ஆனாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நம்ம கார்த்தி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜோடியாக வந்து மீனாட்சி சௌதரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம நடிகர் கார்த்தி அவர்களுக்கு வந்து பிறந்தநாள். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து போஸ்ட் மூலியமாக வந்து விஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அதேமாதிரி நீங்களும் விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சுட்டு போங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சர்தார் 2 டீமும் மார்ஷல் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட விஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம மார்ஷல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம கார்த்தி அவர்களோட லுக் வந்து எப்படி இருக்குமோ, ஸோ அவருடைய ஃபேஸை மட்டுமே வச்சு ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி சர்தார் 2 டீம் வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம கார்த்தி அவர்கள் கையில் வேல் வச்சு நம்ம முருகன் வேடத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி சர்தார் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா, முருகனை பேஸ் பண்ணியான ஒரு பாடல் காட்சி வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ சர்தார் 2ல நம்ம கார்த்தி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முருகன் வேடத்தில் வர மாதிரியே வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி 4வது அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்கி 2 படத்தினுடைய ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து இருக்காரு. ஸோ கடைசி அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இதை நான் அப்டேட்னு சொல்லலாம், ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லலாம். நம்ம கென் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யூத் படத்தினுடைய சக்ஸஸுக்கு அப்புறமா இப்போ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிதாக ஒரு படம் வந்து எடுக்கலான்னு வந்து இருக்காரு. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படத்தில் அவரோட இணைந்து ஒர்க் பண்ணணுங்கிற ஆசை வந்து இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஃபிலிம் மேக்கிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய மியூசிக் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமெயில் ஐடி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களை அவருடைய அடுத்த திரைப்படத்துக்கு கூப்பிட்றதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ இந்த ஷார்ட்ஸ் அவ்வளோதான். அடுத்த ஷார்ட்ஸில் சந்திக்கும் வரை நான் உங்கள் என்கே. நன்றி, வணக்கம்.